ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் அரிவாளால் வெட்டப்பட்ட வழக்கறிஞருக்கு 10 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய நபரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் அரிவாளால் வெட்டப்பட்ட வழக்கறிஞருக்கு 10 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று வழக்கம் போல நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு வழக்கறிஞர் கண்ணன் வெளியே வந்தபோது அவரை நீதிமன்ற உதவியாளர் ஆனந்தன் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். அதில் கண்ணனுக்கு கழுத்து, தலை, முதுகு என 5 இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இரத்த வெள்ளத்தில் நீதிமன்ற வளாகத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வழக்கறிஞரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு 10 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலேயே கண்ணன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே கண்ணனை தாக்கிய நீதிமன்ற உதவியாளர் ஆனந்தன் ஓசூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரது மனைவி வழக்கறிஞர் சத்தியவதியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.